Hi friends, welcome to Nitya's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து கீரையை வச்சு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னும் நீங்க நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கீரை வந்து பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. சோம்பு பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். சோடா உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். சால்ட் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ அந்த 1/2 கப் கடலை மாவை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அரை கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மைதா மாவு இருந்துச்சுன்னா அதுவும் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த 4 மாவும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கோதுமை மாவு 1/2 கப் போடுறேன். கடலை மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1/2 டீஸ்பூன் சோம்பு, அந்த பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க, வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோடா உப்பு வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கையை எடுத்து நம்ம கையில் போட்டுக்கணும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். அதனால் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கீரை, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவோடு எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கீரை வந்து நான் சிறுகீரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி போண்டா செய்யும்போது சிறுகீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரை, இது 3த்தில் எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது 3மே டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீரை போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா இது மாதிரி தலை இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது. பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க, அவ்வளோதான். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஊற விட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தலைன்னு ஆக்கிக்கோங்க. அந்த மாவை இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த அளவில் இருக்கணும். இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயிலை ஊற்றி அந்த நம்ம போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு.
இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு விட்டுருங்க. அதில் எண்ணெயில் போட்டு பழக்கம் இல்லாதவங்க, உங்களுக்கு போட பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. ஆனால் போண்டா வந்து போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோம்னா போண்டாவில் மேலெலாம் சீக்கிரமாக வந்து வெந்து கருப்பாயிடும், உள்ளே வேகவே வேகாதுங்க, மாவு அப்படியே இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே போண்டா செய்யும்போது போடும்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டுட்டு உடனே வந்து மீடியமை விட கொஞ்சம் கம்மியாகவே ஃப்ளேமை வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு கம்மியாக ஃப்ளேம் வச்சு வேக விடுறோமோ அந்தளவுக்கு உள்ளே நல்லா வேகுங்க. இல்லைன்னா மேலே மட்டும் ஃப்ரை ஆகிடும், உள்ளே வந்து மாவில் அப்படியே தங்கிடும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விடணும். எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வேக விடணுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சுங்க போண்டாலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க.